Hi viewers, this is Rani Venkat. In this video, let's see one of the parts of speech, pronoun. What is a pronoun? Pronoun replaces noun. ஒரு noun naming வேர்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் pronoun. அதில் என்னென்ன இருக்குது? I, we, you, he, she, it and they. இந்த pronouns-ஐ we can divide it into 3. என்னென்னு பார்த்தா first person, second person and third person. ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐ நான் சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் என்னோட சேர்ந்து ஒரு சிலரை சொன்னோம் அப்படின்னா வி இட் இஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம், இதுவும் ஃபர்ஸ்ட் பர்சன் தான். நமக்கு முன்னாடி இருக்கவங்கள தான் யூ அப்படின்னு சொல்லுவோம். அது செகண்ட் பர்சன், இட் மேபி சிங்குலராக இருக்கலாம் இல்லை நிறையா பேராக இருந்தால் ப்ளூரலாக இருக்கலாம். ரெண்டுக்குமே யூ தான் யூஸ் பண்ணிக்குவோம். தட் இஸ் செகண்ட் பர்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்க நானும் இல்லை, செகண்ட் பர்சன் நமக்கு முன்னாடி இருக்கவங்களும் இல்லை, யாரோ வெளியில் இருக்கவங்கள நம்ம சொல்லும்போது தேர்ட் பர்சன் சொல்கிறோம். ஹீ ஷீ இட் சிங்குலர் ஃபார்முக்கும் தே ப்ளூரல் ஃபார்முக்கும் யூஸ் பண்ணுறோம். ஹீ மேஸ்குலின் ஜெண்டருக்கு யூஸ் பண்ணுறோம், ஷீ அப்படின்றது ஒரு ஃபெமினைன் ஜெண்டருக்கு யூஸ் பண்ணுறோம், இட்டுன்றது நான் ஹியூமனாக எது இருந்தாலும் சிங்குலர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். இது மூணையும் ப்ளூரல் ஃபார்மில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தே அப்படின்ற தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அக்கார்டிங் டு த யூசேஜ் எந்த இடத்துல நம்மளோட ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோனவுன்ஸை 5ஆக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இஸ் subject pronoun, second one object pronoun, third possessive pronoun, fourth possessive adjective, fifth reflexive pronoun. ஓகே, ஹியர் இஸ் அ டேப்லர் காலம். உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோனவுன் அந்த 5 டைப்ஸையும் ஃபஸ்ட் பர்சன்லேருந்து செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் ரீட் இட் அண்ட் கோ த்ரூ இட். இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ப்ரோனவுன்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு. ஓகே, ஒவ்வொரு ப்ரோனவுனும் எங்கே யூஸ் பண்ணால் அதுக்கு என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத we can see with some example. First one, subject pronoun. சப்ஜெக்ட் அப்படின்னாலே ஒரு வேர்புக்கு முன்னாடி தான் இருக்கும். ஒரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் ஃபார்மில் ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஐ ரைட் அ டெஸ்ட். இந்த இடத்துல ரைட் அப்படின்றது தான் ஆக்ஷன் வேர்ட். அப்போ அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது ஐ அப்படின்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரில் இருக்கிறது ஐ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் we can see, they run fast. அப்போ இந்த இடத்துல they அப்படின்றது நமக்கு ப்ரோனவுன் சப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்குது. ரன் அப்படின்ற வேர்புக்கு முன்னாடி இருக்குது, தேர்ட் பர்சன் ப்ளூரலில் இருக்குது. ஸோ we are using it. இந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். they run fast. Coming to the object pronoun, it comes after a verb. அப்போ ஆப்ஜெக்டில் ஒரு ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர்புக்கு பின்னாடி இருந்தால் அதுதான் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆக்ஷனை ஒரு சப்ஜெக்ட் செய்யும்போது யாருக்கு இல்லை எதுக்கு அந்த ஆக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறோமோ அதுதான் ஆப்ஜெக்டில் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனில் வரும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டீச்சர் தாட் அஸ் கிராமர். அப்போ அஸ் அப்படின்றது வீன்ற ப்ரோனவுனோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம் தான் அஸ். அப்போ இது தாட் அப்படின்ற வேர்புக்கு பின்னாடி இருக்கனால we are using this as. இதே நமக்கு சப்ஜெக்ட் ஃபார்மில் வேர்புக்கு முன்னாடி வந்திருந்தால் இந்த அஸ்ஸை வந்து நம்ம வி அப்படின்னு அந்த இடத்துல எழுதியிருப்போம். ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். பூஜா சா ஹிம். அப்போ பூஜான்ற கேர்ள் அவனை பார்த்தா. அப்போ அந்த இடத்துல வேர்ப் சா அப்படின்ற வேர்புக்கு பின்னாடி வந்திருக்கனால ஹிம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே அது சப்ஜெக்ட் ஃபார்மில் வந்திருந்தால் அந்த ஹிம்மை நம்ம ஹீ அப்படின்னு மாற்றி இருந்திருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் அப்படின்னா ஒரு பிலாங்கிங் ஆர் ஓனிங், ஒருத்தருக்கு சொந்தமான அப்படின்றத சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ப்ரோனவுன் வரும்போது இந்த ப்ரோனவுன் இந்த பொருள் இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் புக் இஸ் மைன். சி மைன் என்னுடையது. இதை சப்ஜெக்டில் யூஸ் பண்ணால் ஐன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணால் மீன் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த புக் என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது வெறும் என்னுடையது அப்படின்னு தான் இருக்கும். அப்போ திஸ் புக் இஸ் மைன். அப்போ மைன் அப்படின்றது பொசசிவ் ப்ரோனவுன். இன்னொரு எக்ஸாம்பிள், தோஸ் ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஹர்ஸ். அந்த ட்ரெஸ் எல்லாமே அவளுடையது. அப்போ அந்த ஹர், ஷீ அப்படின்னா அவள், ஹர்னா அதோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம். அப்போ ஹர்ஸ் அப்படின்றது அவளுடையது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ப்ரோனவுனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பொசசிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரோனவுன் தனியாக நமக்கு சோலோவாக இருக்கும். மைன், ஹர்ஸ், யோர்ஸ், தேயர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதே அட்ஜெக்டிவாக வரும்போது அந்த அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி ஒரு நேமிங் வேர்ட், ஒரு நவுன் வந்திருக்கும். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்டாக தான் இந்த ப்ரோனவுன் நமக்கு இருக்கும். ஸோ இட் கம்ஸ் பிஃபோர்
பிஃபோர் எ நவுன் பை டிஸ்கிரைபிங் இட். ஒரு நவுனுக்கு முன்னாடி அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்தியா இஸ் மை கண்ட்ரி. அப்போ கண்ட்ரின்ற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறோம். இந்தியா என்னுடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்தியா இஸ் மைன் அப்படின்னு சொல்லியிருந்தா இது பொசசிவ் ப்ரொனவுன் ஆகிருக்கும். இந்தியா என்னுடையது, இந்த இடத்துல என்னுடைய நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்ட்ரின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரனால இட் இஸ் பொசசிவ் அட்ஜெக்டிவ். அடுத்த எக்ஸாம்பிள், இட் இஸ் ஹிஸ் டாக். அது அவனுடைய டாக். அப்போ அந்த டாகை நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்னா அந்த டாக் அவனுடையது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு ப்ரோனவுன் தான் அந்த இடத்துல இருக்கும். ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்பியர் ஆகும். லாஸ்ட் ஒன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, எ ரிலேஷன்ஷிப் ஹோல்டிங் பிட்வீன் அ டேர்ம் அண்ட் இட் செல்ஃப். ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் இருக்கும், அந்த நவுனை அதோடையே ஒரு ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் பண்ணி சொல்லும்போது யூஸ் பண்ணுறது தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் கட்ஸ் டவுன் ஹிஸ் ஹேர் ஹிம்செல்ஃப். ஜான் அவனுடைய ஹேரை அவனே கட் பண்ணிக்கிட்டான். அப்போ ஜான் அப்படின்ற நவுன் அந்த ஒர்க்கை அவனாக செஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது அதை ஹோல்ட் பண்ணிக்கிறது தான், அந்த ரிலேஷன்ஷிப் தான் அது. அவனாக செஞ்சான் அப்படின்னு. ஐ ட்ரைட் இட் மை செல்ஃப். நானே இதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயத்தை ஒரு சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட், ஒரு நவுன் தானாக செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ இதில் மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், தேர் செல்ஃப்ஸ், அவர் செல்ஃப்ஸ், அந்த செல்ஃப் அப்படின்ற வேர்ட் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனில் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு ப்ரொனவுன் தானாக செஞ்சிச்சு, அவங்களே அதுக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு சொல்லும்போது வி யூஸ் திஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸில் என்ன ப்ரோனவுன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பார்க்கலாம். ஓகே, ஐடென்டிஃபை தி கரெக்ட் டைப் ஆஃப் ப்ரோனவுன். என்ன டைப், இந்த 5 டைப்ஸில் என்ன டைப் ஆஃப் ப்ரோனவுன் அப்படின்றத இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எல்லோ கலரில் கொடுத்துருக்கதை தான் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வி என்ன ப்ரோனவுன்றதை கண்டுபிடிக்கணும். ஆறுன்ற வேர்புக்கு முன்னாடி இருக்குது. அப்போ வேர்புக்கு முன்னாடி இருந்தால் இட் இஸ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். செகண்ட் திங், மை மதர் இஸ் வெரி லவ்வபிள். அப்போ என்னோட அம்மா ரொம்ப லவ்வபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மை மதர் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இஸ்ன்ற வேர்புக்கு முன்னாடி தான் வருது. ஆனால் மை மதர், மதர் அப்படின்ற ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரனால இந்த மை வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவாக இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் பண்ணுது. நவுன் அப்படின்ற மதர் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது என்னுடைய அம்மா. ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ். தேர்ட் சென்டென்ஸ், மாயா கிஃப்டட் மீ. மாயா எனக்கு கிஃப்ட் பண்ணான்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிஃப்டடுன்ற வேர்புக்கு பின்னாடி அந்த இடத்துல மீ அப்படின்ற ப்ரொனவுன் வருது. ஸோ வேர்புக்கு பின்னாடி வந்தால் இட் இஸ் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த டாக் ஃபெல் இன்டு த வெல் இட் செல்ஃப். அந்த டாக் அதுவே கிணத்துக்குள்ளே அதுவாக விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இட் செல்ஃப் அப்படின்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அதுவே அந்த ஆக்ஷனை செஞ்சிருச்சு, வேறு யாரும் அதை தள்ளி விடலை. இட் டிட் இட் பை இட் செல்ஃப். அதனால ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். லாஸ்ட் ஒன், த ரெட் கார் இஸ் தேயர்ஸ். அங்கே இருக்க அந்த ரெட் கலரில் இருக்க அந்த கார் அவங்களுடையது. அப்போது பொசசிவ், ஒருத்தருக்கு சொந்தமானன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த ப்ரொனவுனுக்கு பின்னாடி எந்த ஒரு நவுனும் நமக்கு வரலை. ஸோ அதனால் இட் இஸ் பொசசிவ் ப்ரொனவுனாக தான் இருக்குது. ஓகே டியர் வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and stay home and be safe. Thank you.